சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் கூட்டத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடு பணிகள் குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். தவிக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளை சேலம் சீலநாயக்கன்பட்டி இருக்கக்கூடிய இந்த தாளநட்டு நடராஜன் மைதானத்தில் நடைபெற உள்ளது. தற்போது இந்த இடத்துக்கான முன்னேற்பாடு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை காவல்துறையினர் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இதில் 5000 நிர்வாகிகள் மட்டுமே இதில் பங்கேற்க அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் முழு வீச்சில் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது தவிக தலைவர் இந்த இடத்தில்தான் அவருடைய அந்த வேன் மூலமாக நின்று நிர்வாகிகளுடன் பேச உள்ளார். அதாவது தவிக தலைவர் விஜய் இந்த பகுதியில் வர உள்ளதால் இந்த பகுதியை சுற்றியும் மலைப்பகுதியாக உள்ளது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் சுற்றியிருக்க கிராம மக்கள் மற்றும் இந்த பகுதியை மலைக்காக பயன்படுத்தக்கூடிய பாதைகள் அனைத்தும் தடை செய்யப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பா விஜய் சேலம் விமான நிலையத்தில் இருந்து இங்கு சீலநாயக்கன்பட்டி திடலுக்கு வரவுள்ள சூழ்நிலையில் இந்த பாதை முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு 7 இடங்கள்ல வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா நிர்வாகிகள் வரக்கூடிய வாகன நிறுத்தும் இடம் ஒவ்வொரு இடமாக பிரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளுக்காக ஒவ்வொரு வாகன நிறுத்தமிடம் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீவிர சிகிச்சை பிரிவுடன் கூடிய 6 மருத்துவ முகாம்கள், அதே போல 15 ஆம்புலன்ஸ் வசதிகள், ICU தீவிர சிகிச்சை பிரிவுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. விஜய் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக விஜய் வரக்கூடிய பாதை, அதே போல் நிர்வாகிகள் வரக்கூடிய பாதை, அதே போல கூட்டம் சேரும் போது அப்பொழுது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தற்போது இங்கு காவல்துறையினரிடம் தவிக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனுமதி இல்லாமல் மலை ஏறுவதும் அதே போல மலைப்பாதைக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் தற்போது இங்கு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த விஜய் பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இங்கு பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு 18 அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல ஒவ்வொரு இடத்திலும் 250 பேர் நின்று பார்க்கும் வகையில் பொருத்தப்பட்டுள்ளது. அதே போல பாதுகாப்பு வசதிக்காக CCTVயும் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. இதே போல நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தற்போது இங்கு இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்துக்கு வருகை தந்திருக்காங்க. தற்போது விஜய் சேலம் வர உள்ளது. இந்த நிர்வாகிகள் எப்படி பாக்குறாங்க கேட்போம். நாளைக்கு விஜய் வர இருக்காரு, எப்படி பாக்குறீங்க நீங்க? எங்களுடைய சேலம் மண்ணுக்கு மங்கனி மாநகரத்துக்கு எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வரதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இன்னொன்று எங்கள் இரும்புக்கோட்டை எங்கள் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் சீர சிறப்பமாக வேலைகள் மக்களுடைய பாதுகாப்போடையும் சீர சிறப்பாக நடந்து பெற்று கொண்டு இருக்கிறது. எங்கள் அண்ணன் வந்தால் எங்கள் மண்ணுக்கு ஒரு பெருமை தான். சரிங்க, சேலத்துக்கு விஜய் வர்றது எவ்வளோ அவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனா அதுக்கப்புறம் கடைசியாக சேலம் மாவட்டம் பார்த்துட்டு அண்ணன் கூட மறுபடியும் இப்போ நம்ம கட்சியில் இணைஞ்சு திருப்பி இப்போ அண்ணன் வரப்போ நம்ம ஊருக்குங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாருமே எப்போ அண்ணன் வருவார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான பணிகள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பார்வையிட வந்துருக்கோம். சார், நீண்ட நாளுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் விஜய் சேலம் வர இருக்காரு. எந்த எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்க? வருங்கால முதல்வர் வராருன்ற எதிர்பார்ப்போட தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஏன்னா தமிழகமே அவரை எதிர்பார்க்கறது அடுத்த முதல்வராக தான் எதிர்பார்க்குது. சேலம் மக்கள் மட்டும் இல்லை, தமிழ் மக்களும் எடுக்கணும். நாங்கள் இப்போ அவரை நேரில் பார்க்கறத விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதில் தவிக தலைவர் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டது. குறிப்பா நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியாஸ்.